மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது தேவலோகத்தில் உள்ள தேவேந்திரன் தான். இக்கோவிலை கட்டப்பட்டதாக இதன் முதல் புராண வரலாறு கூறுகிறது. இக்கோவில் உள்ள மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் புராண வரலாறு: தேவலோகத்தில் தேவகுருவாக விஸ்வரூபனை நியமித்தார் இந்திரன். விஸ்வரூபனின் செயல்கள் பிடிக்காததால் இந்திரன் விஸ்வரூபனை கொன்றான். இதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த துஷ்டா தன் மகனை கொன்றதற்காக கடும் கோபம் கொண்டு இந்திரனை அழிக்க யாக மூலம் விருத்ராசுரன் என்ற மகனை பெற்றான். சுக்கிராச்சாரியாரின் சீடனான அவ்விருத்ராசுரன் கடும் தவம் செய்து எந்த போர்க்கருவிகளாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றான். தன் அண்ணன் விஸ்வரூபனை கொன்ற இந்திரனை வென்று இந்திரலோகத்தையும் ஐராவதத்தையும் தன் கைவசப்படுத்தினான். விருத்ராசுரனிடம் தோற்ற இந்திரன் திருமாலிடம் சென்று நடந்தவற்றை உரைத்தான். திருமால் தசிசி முனிவரின் முதுகெலும்பை வஜ்ராயுதமாக கொண்டு விருத்ராசுரனை கொல்வாய் என ஆலோசனை வழங்க இந்திரனும் அவ்வாறே வஜ்ராயுதத்தினால் விருத்ராசுரனை கொன்றான். விருத்ராசுரனை கொன்றமையால் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கடம்பவனத்தில் இருந்த சிவலிங்கத்தை தொழுது தனது தோஷத்தை போக்கிக் கொண்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது. விருத்ராசுரன் எனும் அரக்கனை தேவேந்திரன் போரில் கொன்றதால் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க சிவதலங்களாகச் சென்று தரிசனம் செய்து வந்தான். எங்கும் தீராத பாவம் தென் தமிழ்நாட்டில் கடம்புவனத்தை அடைந்தவுடனே விலகுவதை உணர்ந்தான். அங்கு சுயம்புவாக நின்ற சிவலிங்கத்தை கண்டான். இறைவனாரே தனது பாவத்தை தீர்த்தவர் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு மலர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். அதுவும் தங்க மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான். அவன் நினைத்த மாதிரியே அந்த குலத்தில் தங்கத் தாமரைகள் தோன்றின. தங்கத் தாமரைகள் தோன்றியதால் அது பற்றாமரை குலம் எனப்பட்டது. தேவலோகத்தைச் சேர்ந்த ஐராவத யானை பற்றாமரை குலத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்று தன் சுய உருவை மீட்டுக்கொண்டு தேவலோகம் சென்றது என புராண வரலாறு கூறுகிறது. இக்கோவில் அம்மனின் 248 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இத்தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர். இவர் சுயம்பு மூர்த்தியாவார். இவரை சோமசுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கேசர், ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர். இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டான். அதனால் சுயம்பு லிங்கத்திற்கு கோவில் எழுப்பினான். மூலவர் விமானம் இந்திரன் விமானம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவ கணங்களும் 8 கல்யாணிகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும். இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான். இக்காட்சிகள் அனைத்தும் தொன்மை தமிழ் சேனல் 1 வருடம் முயற்சி செய்து கிராபிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பதிவு அனைவருக்கும் கொண்டு சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.